அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தது எப்படி, அவரை ஏன் நம் நாடு 2 ரஃபேல் போர் விமான பாதுகாப்புடன் நம் நாட்டுக்கு அழைத்து வந்தது எப்படி, அதன் பின்னணி என்ன என்பது பற்றிய பல கேள்விகளுக்கான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை இப்போது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அண்டை நாடான வங்கதேசத்தில் பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள். இவர் நம் நாட்டுடன் தொடர்ந்து நல்லுறவில் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் அந்த நாட்டில் வங்கதேசம் உருவாக்க போராடிய தியாகிகளின் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு தொடர்பான விஷயத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என மாணவர்கள் கடந்த ஜூலை முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக மாறியது. ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்தன. இதையடுத்து மாணவர்கள் போராட்டம் வன்முறையான நிலையில் நேற்று ஷேக் ஹசீனா அவர்கள் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஹெலிகாப்டரில் இந்தியா வந்தார். கடும் அச்சுறுத்தலுக்கு நடுவே அவர் அந்த நாட்டு விமானப்படையின் C-130J ரக விமானத்தில் நம் நாட்டுக்கு வந்தார். இங்கு தற்காலிகமாக தங்கும் ஷேக் ஹசீனா அவர்கள் விரைவில் பிரிட்டனில் தஞ்சமடைய உள்ளார். இந்த நிலையில்தான் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு வந்தது எப்படி, அவருக்கு எப்படி இந்தியா பாதுகாப்பு வழங்கியது, அதன் பின்னணி என்ன என்பது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி உள்ளன. மேலும் ஷேக் ஹசீனா அவர்களின் பாதுகாப்புக்காக இந்தியா பெரிய ரிஸ்க் எடுத்துள்ள தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது வங்கதேசத்தில் நேற்று மாணவர்களின் போராட்டம் மிகவும் மோசமான நிலையில் சென்றது. மாணவர்கள் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நுழையலாம் என்ற தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனா அவர்கள் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக வேறு நாட்டுக்கு தஞ்சமடைய முடிவு செய்தார். அதன்படி அண்டை நாடுகளாக உள்ள பாகிஸ்தான் அவரை எதிர்க்கிறது. அதேபோல் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஷேக் ஹசீனா அவர்கள் கொண்டுள்ளார். அதேபோல் இலங்கை செல்வதை அவர் பாதுகாப்பாக நினைக்கவில்லை. இதனால் ஷேக் ஹசீனா அவர்கள் நட்பு நாடான இந்தியாவுக்கு வர தயாரானார். இதையடுத்து அவர் அந்த நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான C-130J ரக விமானத்தில் இந்தியா நோக்கி புறப்பட்டு வந்தார். பொதுவாக ஒரு நாட்டின் பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர் அல்லது விமானம் இன்னொரு நாட்டின் வான்வெளி பரப்பில் அனுமதியின்றி நுழையக்கூடாது. அப்படி பறந்தால் சம்பந்தப்பட்ட நாடு அதனை சுட்டு வீழ்த்தலாம். இத்தகைய சூழலில்தான் எந்த முன் அறிவிப்புமின்றி நேற்று மதியம் 3 மணியளவில் இந்திய வான்வெளி பரப்பை நோக்கி மிக தாழ்வாக வங்கதேசத்தின் விமானம் பறந்து வருவதை நம் நாட்டு விமானப்படையினர் அறிந்தனர். நம் நாட்டின் விமானப்படை ரேடார்கள் இதனை கண்டுபிடித்து சிக்னல் செய்தது. மேலும் அந்த விமானத்தில் ஷேக் ஹசீனா அவர்கள் இருப்பதை அவர்கள் உறுதி செய்தனர். வங்கதேசத்தில் நிலைமை மோசமான நிலையில் ஷேக் ஹசீனா அவர்கள் நம் நாட்டுக்கு வருவதை விமானப்படை உணர்ந்தது. இதையடுத்து அவரை பாதுகாப்பாக நம் நாட்டில் தரையிறக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக இந்தியா செய்ய தொடங்கியது. அதன்படி நம் நாட்டின் வான்வெளி பரப்புக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பாதுகாப்பாக 2 ரஃபேல் போர் விமானங்களை உடனடியாக இந்திய விமானப்படை அனுப்பி வைத்தது. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக மேற்கு வங்க மாநிலம் ஹசிமாரா விமான தளத்தின் 101வது படைப்பிரிவில் இருந்து 2 ரஃபேல் போர் விமானங்கள் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த விமானங்கள் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தனர். தொடர்ச்சியாக விமானங்கள் வானில் பறந்தபடி தரை கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பில் இருந்தது. இந்திய விமானப்படை மற்றும் இராணுவத்தின் தலைவர்களான ஏர்ஷிப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் மற்றும் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்களும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் ஷேக் ஹசீனா அவர்கள் விமானம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் பாதுகாப்பாக மாலை 5:45 மணிக்கு தரையிறங்கியது. இதையடுத்து நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஷேக் ஹசீனா அவர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வங்கதேசத்தில் நிலவும் நிலைமை, ஷேக் ஹசீனா அவர்களின் அடுத்த கட்ட பிளான் பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார்.
அதன் பிறகு அஜித் தோவல் அவர்கள் அது பற்றி விவரங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். டெல்லியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடந்த கேபினெட் கூட்டத்தில் அஜித் தோவல் அவர்கள் இது பற்றி விளக்கினார். மேலும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஏன் இந்தியா அனுமதி வழங்கியது, மேலும் ஏன் தற்காலிகமாக தங்க அனுமதி வழங்கியுள்ளது என்று பலருக்கு கேள்வி எழுந்துள்ளது. அதன் பின்னணியில் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுடன் தொடர்ந்து நட்பு பாராட்டி வந்ததுதான் காரணம். அதாவது வங்கதேசத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்கள் தான் இருந்து வருகிறார். அன்று முதல் அவர் தொடர்ந்து நம் நாட்டுடன் நல்லுறவில் உள்ளார். ஒரு காலத்தில் வங்கதேசத்தில் இருந்து பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி காலத்தில் அந்த அச்சுறுத்தல் இல்லாமல் போனது. இது பாகிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை. அதேபோல் நமக்கு எதிரான சதி திட்டங்களை செய்து வரும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் அவர் இணக்கமாக செயல்படவில்லை. மேலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்று 2 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் ஷேக் ஹசீனா அவர்கள் 2 முறை நம் நாட்டுக்கு வந்து சென்றார். இத்தகைய சூழலில்தான் உயிர் பயத்தில் வங்கதேசத்தில் இருந்து புறப்பட்ட ஷேக் ஹசீனா அவர்களை நம் நாட்டு விமானப்படை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளதோடு நம் நாட்டு அரசு அவருக்கு தற்காலிகமாக தங்க வாய்ப்பு வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, இந்தியாவின் விமானப்படை சமீபத்தில் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு 200 அஸ்ட்ரா மார்க் 1 ஏர் டு ஏர் ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதி அளித்துள்ளது. இது இந்தியாவின் உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தி திறன்களுக்கு ஒரு பெரிய படியாகும். IAF துணைத் தலைவர் ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் அவர்கள் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு சென்றபோது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அஸ்த்ரா மார்க் 1 ஏவுகணைகள் DRDOவால் உருவாக்கப்பட்டது. மேலும் BDL தான் அவற்றை தயாரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய நிறுவனமாகும். 2022 to 2023 நிதியாண்டில் தேவையான அனைத்து சோதனைகளிலும் ஏவுகணைகள் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற பிறகு 2022 to 2023 நிதியாண்டில் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலின் திட்டத்திற்கு ரூபாய் 2900 கோடி நிதியுதவி கிடைத்தது. ஏவுகணையின் வளர்ச்சி மற்றும் சோதனை கட்டங்கள் பற்றிய விரிவான ஆய்வுக்கு பிறகு BDL உற்பத்தியை தொடங்க அனுமதி கிடைத்தது. அஸ்திரா ஏவுகணை அமைப்புக்கு இது ஒரு முக்கியமான படியாகும். இது இந்தியாவின் வான்வெளி போர் திறன்களை அதிகரிக்கும். அஸ்திரா ஏவுகணை ரஷ்யாவின் Su-30 மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட LCA தேஜஸ் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களுடன் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த இணக்கத்தன்மை பல்வேறு நடவடிக்கைகளில் ஏவுகணைகளை மிகவும் நெகிழ்வாக நிலைநிறுத்த IAF அனுமதிக்கிறது. எதிர்கால வளர்ச்சிகள் பற்றி பார்த்தால் 130 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய மார்க் 2 வகையான திட்டங்களுடன் அஸ்திரா திட்டத்தின் எதிர்காலம் குறித்து DRDO செயல்பட்டு வருகிறது. அஸ்திரா ஏவுகணையின் நீண்ட தூர பதிப்பை 300 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் வகையில் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முன்முயற்சியானது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன்களை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. வான் தரை அமைப்புகள் உட்பட பல ஏவுகணை திட்டங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு கவனம் தேசிய பாதுகாப்பு மற்றும் தயார் நிலையை பலப்படுத்துகிறது. இதே நேரத்தில் அஸ்திரா மார்க் 1 ஏவுகணைகள் பற்றிய 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், மேம்பட்ட ஏவுகணை. அஸ்திரா மார்க் 1 இந்தியாவின் முதல் வான்வெளி ஏவுகணை ஆகும். இது பார்வைக்கு அப்பால் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் 20 கிலோமீட்டர் உயரத்திலும் தாக்கக்கூடியது. இரண்டாவது விஷயம், உள்நாட்டு தொழில்நுட்பம். அதாவது DRDOவால் உருவாக்கப்பட்டது. இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரேடார் மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை காட்டுகிறது. மூன்றாவது விஷயம், பல்துறை மற்றும் சோதனை. இந்த ஏவுகணை Su-30 MKI உட்பட பல்வேறு விமானங்களுடன் இணைத்து செயல்படுத்த முடியும். அதன் முதல் வெற்றிகரமான சோதனை விமானம் மே 2014ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை உயர்த்தியது. அடுத்த செய்தி, இந்தியா சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் GDP எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை கணக்கிட்டு கூறும் ரேங்க் கார்டு போன்றதுதான் GDP எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது
நாட்டில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருளாதாரம் அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்பதை கண்டறிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் பணவீக்கம் மற்றும் பண மதிப்பு அதிகரித்துள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்தியாவை பொறுத்தவரை ஜிடிபி கால அளவு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையான கால இடைவெளி. ஜிடிபியில் நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி என்று 2 வகை உள்ளன. இதில் பணவீக்கத்தினால் உற்பத்தி விலை உயர்ந்து அதனால் பொருட்களின் விற்பனை விலையும் உயர்வது நாமினல் ஜிடிபி ஆகும். அதுவே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் எண்ணிக்கை அதிகரித்து அதன் விற்பனை விலை பணவீக்கத்தால் ஏற்படும் பாதிப்பை கழித்து கணக்கிடுவதுதான் ரியல் ஜிடிபி எனப்படுகிறது. ஒரு நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் நன்றாக உள்ளது என்றால் அந்த நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் சரியாக செயல்படுகின்றன என்றும் அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி சென்றடைகிறது என்றும் அர்த்தம் கொள்ளலாம். இதுவே ஜிடிபி வளர்ச்சி அடையாமல் வளர்ச்சி விகிதம் எதிர்மறையாக உள்ளது என்றால் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கான திட்டங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பொருள். மேக்ரோ ட்ரெண்ட்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் 1966ஆம் ஆண்டில் ஜிடிபி 37.03 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947ஆம் ஆண்டாக இருந்தாலும் 1960 முதல்தான் ஜிடிபி தரவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 1965ஆம் ஆண்டில் 59.55 பில்லியன் டாலர்கள் என்ற அளவில்தான் இருந்தது. 1970இல் 62.42 பில்லியன் டாலர்கள் என்றானது. 1975ஆம் ஆண்டில் 98.47 பில்லியன் டாலர்கள் என அதிகரித்தது. 1980ஆம் ஆண்டில் 152.99 பில்லியன் டாலர்கள் என இருந்தது. 1985ஆம் ஆண்டில் நாட்டின் ஜிடிபி 232.51 பில்லியன் டாலர்கள் என்ற அளவை எட்டியது. அதாவது நாட்டின் ஜிடிபி படிப்படியாக அதிகரித்தது, பொருளாதாரமும் வளர்ச்சி அடைந்தது என அர்த்தம். 1990ஆம் ஆண்டில் 320.98 பில்லியன் டாலர்கள் என்றும் 1995ஆம் ஆண்டில் 360.28 பில்லியன் டாலர்கள் என்றும் மந்தமான வளர்ச்சியில் தான் இருந்தது. 2000ஆவது ஆண்டில் 458.82 பில்லியன் டாலர்கள் என உயர்வு கண்டது. 2005ஆம் ஆண்டில் 820.38 பில்லியன் டாலர்கள் என வளர்ச்சி அடைந்தது. இதுவே 2010ஆம் ஆண்டில் 1675 பில்லியன் டாலர்கள் என 1000ஐ கடந்து வளர்ச்சி கண்டது. 2015ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி 8% என அதிகரித்து 2103.59 பில்லியன் டாலர்கள் என்ற அளவில் நீடித்தது. ஆனால் 2020ஆம் ஆண்டில் சற்றே சரிவடைந்து 2061.60 பில்லியன் டாலர்கள் ஆனது. இந்தியாவை பொறுத்தவரை 2023ஆம் ஆண்டில் ஜிடிபி 3572.08 பில்லியன் டாலர்கள் ஆகும். 1965, 1972, 1979 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் இந்தியாவின் ஜிடிபி கணிசமான அளவு சரிவை கண்டிருந்தது. இதில் குறிப்பாக 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி 5.83% சரிவை கண்டது. 1979ஆம் ஆண்டில் 5.24% வீழ்ச்சியடைந்தது. இதேவேளையில் 1960ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவின் ஜிடிபியின் வளர்ச்சியை பார்த்தால் 1988ஆம் ஆண்டில் 9.63% என அதிகபட்ச வளர்ச்சியை கண்டது. 2003ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் ஜிடிபி சரிவில்லாமல் வளர்ச்சி பாதையிலேயே இருந்து வந்தது. கொரோனா தொற்றுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி 9% வளர்ச்சியை கண்டது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.